Hello friends, welcome to Nani's Recipe and Vlogs channel. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைத்திக்கங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன சமைக்கலான்ட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மீட் பால் எப்படி சுவையாக பெரட்டலான்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க சமையலுக்கு போகலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் மீட் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கிளறி வச்சிடுறேன். இதை இப்போ பொரிக்கணும். வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ சட்டி சூடானதும் அந்த சிக்கன் மீட் பாலில் போட்டு பொரிக்கலாம். இந்த மீட் பாலை அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே அளவில் வேகும். இதை இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வேக வச்சுருங்க. அதுக்குன்னு ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. இந்தமாரி சமயத்தால் எடுத்துடலாம். எல்லா மீட் பாலையும் இதேமாரி பொரித்து எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்தா அணி அதாவது ஒரு பூ போட்டுட்டு அதோட ஒரு பிரியாணி இலையும் போட்டு அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சிறு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரகம் போட்டு இதற்கு நான் 6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 சிராய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க தாளிக்கலாம். வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, இடித்து வச்ச சிராயும் போட்டு நல்லா கிண்டிக்கி விட்டுக்குவோம். இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கலரு ஒரு மாதிரி லைட்டான ப்ரௌனாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம்லாம் வதக்கும் போது நெருப்பு வந்து ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்து வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். இதில் வெட்டி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிளகா சாந்து, அரைச்ச மிளகா சாந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ கிண்டி விட்டுக்கிட்டு
2 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அந்த மிளகா கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த சமயத்தில் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்கண்ணா. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மிளகாலாம் நல்லா வேகட்டும். இந்த சமயத்தில் தேவையான அளவை உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம்ல சிக்கன் மீட் பால், இதை சேர்த்துக்கிட்டு ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் garam மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பவுடர் மிக்சர் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் மிக்சர் வந்து பிளாக் பெப்பர், மல்லி விதை, பெரு சீரகம், சிறு சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. உருளைக்கிழங்குலாம் வேகணும் இல்லை, அதனால் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இதில் இப்போ நம்ம 3/4 கப்பு குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. பாதி கேப்சிகம் எடுத்துருக்கேன். இந்த பாதி கேப்சிகமை சின்ன சின்னதாக வெட்டி இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், கிரேவி திக்காகுது. கிரேவி கொஞ்சம் திக்காகனானே நம்ம வந்து அடுப்பை அமைச்சிடலாம். பாருங்கள், திக்காயிடுச்சு. ரொம்ப திக்கானாக்கா ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். சிக்கன் மீட்பால் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையலை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.